தமிழக மக்கள் அனைவருக்குமே வணக்கம். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில 2 புதிய அறிவிப்புகளை இப்போ நம்ம தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. இத பத்தின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. அட்லீஸ்ட் முடியாச்சும் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். முதல் அறிவிப்பா பார்த்தோம்னா ரேஷன் அட்டையிலே 5 வகையான ரேஷன் அட்டைகள் இருக்கு. அதில் என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய், அத்தியோதயா கார்டுகள். ஸோ இந்த அனைத்திற்குமே இலவச ரேஷன், அரிசி, மலிவு விலையில ரேஷன் பொருட்கள் அப்படின்னு வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இந்தியாவில் எங்கே இருந்தாலுமே ரேஷன் அட்டையை வைத்து ரேஷன் பொருட்கள் அப்படின்றது பெற்றுக்க முடியும். ஸோ இந்த நிலையில தான் அனைவருமே இகேஒய்சி அப்படின்ற ஒன்று கம்ப்ளீட் பண்ணும்படி மத்திய அரசு வெளியிட்டிருந்தாங்க. இது போன வருஷம் இருந்து நடைமுறையில் வந்துட்டு தான் இருக்கு. ஆனால் இன்னுமே ஒரு சில மக்கள் இதை கம்ப்ளீட் பண்ணாம இருக்கிறதுனால, அதாவது சுமார் 36 லட்சம் உறுப்பினர்கள் இன்னுமே கைவிரல் ரேகையை பதிவு செய்யாம தான் இருக்காங்களாம். ஸோ அவங்க அனைவருக்குமே வருகின்ற ஜனவரி மாதத்திற்குள்ள இந்த பணியை முடிக்கணும் அப்படின்னு கெடு விதிக்கப்பட்டிருக்கு. இல்லைனா ரேஷன் பொருட்கள் மற்றும் ரேஷன் அட்டை தொடர்பான அனைத்து விஷயங்களுக்கும் தடை ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காங்க. ஸோ இந்த இகேஒய்சியை முடிக்கிறதுக்கு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைக்கு போயிட்டு பிஓஎஸ் இயந்திரத்தின் மூலமா உங்களோட கைவிரல் ரேகை, ஆதார் அட்டையை எடுத்துட்டு போயிட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னாவே போதுமானது. முடிஞ்ச அளவு இந்த இகேஒய்சி அப்படின்றத நான் சொன்ன இந்த 3 வகையான ரேஷன் அட்டைகள் கம்பல்சரி அப்டேட் பண்ணியே ஆகணும். அண்ட் இரண்டாவது முக்கிய அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ பொங்கல் பண்டிகை வர இருக்க காரணத்தினால இதற்கான சில முக்கிய அறிவிப்புகள் வெளியாயிருக்கு. அதாவது பொங்கல் பரிசு தொகுப்பு, ரொக்க பணம் அப்படின்ற மாதிரி அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதாவது போன வருஷம் பொங்கல் நடந்தப்ப வெறும் வேட்டி சேலைகளை கொடுத்து கண்ணை தொடச்சிட்டாங்க. அதுவுமே அந்த வேட்டி சாலைகள் நிறைய மக்கள் வாங்கவே இல்லை. இந்த தீபாவளி பண்டிகைக்கும் எந்த ஒரு அறிவிப்பும் நம்ம தமிழக அரசு கொடுக்கல. இந்த நிலையில சட்டசபை தேர்தல் வர இருக்கிறதுனால மக்களை கவரும் வகையில பாத்தீங்கன்னா இப்போ ரூபாய் 3000 5000 ரூபாய் ரொக்க பணம் வழங்க இருப்பதாகவும், இதனைத் தொடர்ந்து பொங்கல் பரிசு தொகுப்பா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, அதுக்கப்புறமா ஒரு கரும்பு, அதுக்கப்புறம் சிறு சிறு முந்திரி பருப்பு அடங்கிய இந்த வகையான மளிகை பொருட்கள் வழங்க இருக்கிறதா ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. அதாவது அரசு வட்டாரங்கள்ல இது அனைத்துமே பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதற்கான வெளியீடு தமிழக அரசு எப்போ வெளியிடுவாங்க அப்படின்னா லாஸ்ட் டிசம்பர் இல்லைன்னா ஜனவரி முதல் வாரத்திலேயே வெளியிட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாம அதற்கான டோக்கன்கள் அப்படின்றதும் வெளியிட்ட அடுத்த டைம் உடனே டோக்கன் கொடுக்கப்பட்டு எந்த டைம்ல பொருட்கள் வாங்கிக்கணுமோ அந்த டைம்ல நீங்க போய் பொருட்கள் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரியான அறிவிப்பும் வெளியாயிருக்கு. இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கிடைச்சா நல்லா இருக்குமா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. மேலும் இது போல அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க. அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.